அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து இந்த மனிதன் மீது இறைவன் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பின் காரணத்தினால் அவனுக்கு எதெல்லாம் தேவை, அது எதெல்லாம் தேவையாக இருக்குமோ அதையெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, தண்ணீர், சாப்பாடு, மனைவி, மக்கள், இப்படி என்னென்னவெல்லாம் மனிதனுக்கு அடிப்படையான தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவையை இறைவன் கொடுத்துவிட்டு அவனை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டான். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்கிறான்? அவனுக்கு தண்ணீரின் பால் தேவையுடையவனாக இருக்கின்றான், உணவின் பால் தேவையுடனாக இருக்கின்றான். இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அதன் சுகத்தை மனிதன் பெற்றுக்கொள்கின்றான். இந்த சுகத்தை பெறுவதற்காக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றான். பசிக்குது, சோறு சாப்பிட்டாகணும், சாப்பாடு தானே வந்துருமா, அதுக்காக உழைக்கணும். சுவாசம் என்கின்ற ஒன்று தேவையாக இருக்கிறது. அதை ரப்புல் ஆலமீன் அருளாக என்ன செய்கின்றான்? அவனுடைய மூக்குக்கு அருகிலேயே வச்சுட்டான். சாப்பாட்டை போய் தேடி எடுக்கிற மாதிரி மூச்சு காற்றை பிடிச்சு மூக்குல விடுற மாதிரி பண்ணியிருந்தால் அதை மட்டும் தான் அதை சொல்லியிருக்க முடியும். அப்போ அல்லாஹுடைய அருள்ல தானா என்ன செய்யறது நடந்து கொண்டிருக்கிறது. சிலது தானாக நடக்குது, இதயம் தானாக இயங்குது, இரத்த ஓட்டம் தானாக ஓடுது. சில என்ன செய்யறான்? மனிதன் தேடி போய் என்ன செய்யறான்? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான். அது தண்ணியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இருக்கலாம். இதையெல்லாம் மனிதனுடைய தேவையாக இருக்கின்றது. இந்த தேவை நிறைவேற பின்னால் என்ன செய்வான்? அடுத்த கட்டமாக மனுஷன் எதுக்கு போவான் அப்படின்னா ஆசையின் பக்கம் போயிடுவான். அந்த தேவை முடிஞ்சு அதுல ஒரு டெவலப்மெண்ட் வேணும், எனக்கு ஏதோ கட்டிக்கிட ஒரு கையிலி, மானத்தை மறைக்கிற ஒரு சட்டை இருந்தா போதும் மனுஷனுக்கு. ஆனா அது கிடைத்த பின்னால் என்ன செய்வானா? இந்த பூ போட்ட கையில இருந்தா நல்லா இருக்குமே, பேண்ட் இந்த குவாலிட்டியில பேண்டா இருந்தா நல்லா இருக்குமே, வெள்ளை கலர்ல சட்டை இருந்தா நல்லா இருக்குமே என்று அதை ஆசைப்பட்டு அதற்காக என்ன செய்கின்றான்? ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றான். அப்போ தேவை அடிப்படையான ஒன்று இருக்கு. அது பூர்த்தியான பின்னால் ஒரு ஆசையின் பக்கமும் போறான். ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வான்? அதுக்கப்புறம் ஒரு பேராசை கொண்டு போகும். அந்த ஆசையில இருந்தாவது என்ன செய்வான்னா ஒரு நியாயம் எல்லாம் இருக்கும். அவன் அவன் பக்கம் நியாயத்தை வச்சுக்கிட்டு அதற்காக காசை சேர்ப்பான். 10 பைசா சேர்ப்பான், 50 ரூபா, 100 ரூபாய் சேர்த்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு எல்லாம் அந்த ஆசையை அடைஞ்சிருவோம்னு ஒரு குறைஞ்சபட்சம் என்ன செய்யும்? ஒரு நியாயங்கள் ஆவது இருக்கும். பேராசை என்கின்ற ஒன்று என்ன செய்வான்? இவனுடைய தகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஒன்றின் மீது பேராசைப்பட்டு அதுக்கு எந்த எல்லைக்கு போனாலும் போவான். வட்டிக்கு வாங்கணுமா வாங்குவான், திருடணுமா திருடுவான். சில நேரம் அந்த ஆசையை அடைவான், சில நேரம் அந்த ஆசையை அடைய மாட்டான். அந்த பேராசை பட்டத்தை நோக்கி போவான். அப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையிலே மரணம் அவனை அடைந்து விடும். மௌத்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட அந்த மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் கூட அவன் என்ன சொல்றான், என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, பேரம் பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், எனக்கு ஆசை. அது நிறைவேறுமா? அது நிறைவேறாம போயிடுச்சு. என் பையன் சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான், அதுக்குள்ள நான் போயிடணும், நான் எனக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு ஆசையோடு நிறைவேறாத நிலையில தான் அவனுடைய உயிர் என்ன செய்யுது? அவனுடைய உடலை விட்டு பிரிகின்றது.
எல்லாமே வந்து கரெக்டா ஆயிடுச்சுங்க, திருப்தியா இருக்குங்க, நான் வந்து மூத்துக்கு ரெடி, அந்த மூத்துக்கு ரெடி ஆயிட்டேங்க அப்படிங்கிற நிலையில மனிதனுடைய பெரும்பாலான மரணங்களே இருக்காது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாம பார்க்க முடிகின்றது. இது இது ஜாதி மதம் இன மொழி என்பதையெல்லாம் கடந்து பொதுவா மனிதன் சமுதாயம் என்று சொன்னால் நாம இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே இஸ்லாம் வருகின்றது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்லுது, சில அறிவுரைகளை சொல்லுகின்றது. திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, வட்டிக்கு வாங்காதே, பெற்றோர்களை இழிவு செய்யாதே என்று அறிவுகளையும் சொல்லுது. நான் கேட்கின்றேன், இதையெல்லாம் மனுஷனுக்கு தெரியாதா? ஒரு இறைவனை வணங்க வேண்டும், ஒரு இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது குர்ஆன் வந்து சொல்லித்தானே மனுஷனுக்கு தெரியுமா? ஏற்கனவே நான் வந்து திட்டமிட்டு என்னுடைய ஆசைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் தேவைக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், போய்கிட்டே இருக்கிறேன். அந்த நிலையில இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இறைவன் சொல்லுகின்றான்னு சொல்லுது. இறைவன் இருக்கிறான் என்று எல்லோருக்கும் தெரியுமே. மக்கத்து காப்பீர்களே சொன்னாங்களே, வானத்திலிருந்து மலையை பொழிந்து அந்த மலையை பொழிய வைக்கிறது யாரு? பூமியிலிருந்து அந்த விளைச்சலை கொடுக்கிறது யாருன்னு கேட்டா மக்கத்து காப்பீர்களுக்கு அவர்கள் கூட தெரிஞ்சது. அது இந்து மக்களுக்கு தெரியுது, கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியுது, மக்கத்து காப்பீர் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது இறைவன் இருக்கிறான்னு. இதை சொல்றதுக்கு அப்புறம் இஸ்லாம் எதுக்கு வரணும்? இல்ல இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கு. திருடக்கூடாதுன்னு சொல்லுது. திருடக்கூடாதுங்கிற விஷயம் இஸ்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு தெரியுமா? இஸ்லாம்னா என்னன்னே தெரியாதுன்னு ஒரு ரோட்ல போறாரு, அவரை கூப்பிட்டு குர்ஆனை வந்து திறந்து பார்த்ததே இல்லை. அப்ப இஸ்லாமிய பயான்களை கேட்டதே இல்லை, இஸ்லாமிய உபதேசங்களை கேட்டதே இல்லை. நீங்க திருடுறது தப்பான்னு கேளுங்க, திருடுறது வந்து சரின்னு சொல்லுவாரா? திருடுகிறது தப்புன்னு என்று என்ன செய்வாரு? ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு கூட என்ன தெரியும்னா அவன் திருடுறது தப்பு தெரியுது. அப்போ புதுசா இஸ்லாம் என்ன சொல்லுது? கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, இதுதான் எல்லோருக்கும் தெரியுது. பெற்றவங்களை வந்து மரியாதையாக நடத்தணும், அதான் எல்லா மரியாதையும் நடத்தணும்னு தான் தெரியுது. மரியாதையா நடத்தலாம், அதாவது நடத்தலாதது. ரெண்டாவது மரியாதையை நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியத்தானே செய்யுது. திருடனுக்கு தெரியுங்க திருடக்கூடாதுங்கிறது. திருடனை கூப்பிட்டு இப்ப திருடுறது தப்பா இல்லையா என்று கேட்டால் திருடன் என்ன சொல்லுவான்? ஆமாங்க, திருடுறது தப்பு தான், என்ன செய்யறது, வேற வழி இல்ல, காரணம் சொல்லுவான். அது வேற விஷயம். சரி, தப்புங்கிறது மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்னா அப்போ இஸ்லாம் என்னதான் சொல்ல வந்துச்சுன்னு, இறைவன் இருக்கான்னு சொல்ல வந்துச்சு. அதுவும் மனுஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இருக்கு. அதாவது அறிவுரைகளை சொல்லுது, அதுவும் மனுஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப வேற என்ன இஸ்லாம் புதுசா சொல்லுது? நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, எனக்கும் ஒரு தேவை இருக்கு, ஆசை இருக்கு, ஆசைப்படுகின்றோம், பேராசைப்படுகின்றோம், அதை நான் அடைகின்றேன், அடையல, நானா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு செத்து போயிட்டு இருக்கேன், இந்த உலகத்துல பிறக்கிறேன், வாழ்றேன், அதாவது செத்து போயிடுறேன், இதுதான் என் வாழ்க்கையை என்னுடைய சுகத்துக்காக வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கையிலே இஸ்லாம் ஒரு பெரிய அறிவு புரட்சியை செய்கின்றது, ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கின்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இவ்வளவு காலமா அது என்ன சொல்லுது என்று பார்த்தால் இதைத்தான் சொல்லுது. நினைவு கூட்டக்கூடிய நல்ல உபதேசம் என்று குர்ஆன் வந்து சொல்லுது. ஏற்கனவே உனக்கு என்ன தெரியுமோ இதை எல்லாமே மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், பெற்றோரை மதிக்கணும், நியாயமா நடக்கணும், அன்பா இருக்கணும், இந்த உபதேசங்களை இந்த இறைவன் இருக்கிறான்ங்கிற விஷயம் மனுஷனுக்கு
எப்ப வந்து தெரிஞ்சிச்சு? ஏற்கனவே அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இம்பிளியூட் ஆக அதை வந்து கொடுத்துருக்கிறான். எல்லாருக்குமே அது வந்து அதாவது ரிப்ளேஷன் பண்றதுக்கு, அதை ரிப்ளை பண்றதுக்காக தான் குர்ஆன் வருது. நினைவு கூட்டக்கூடிய வேதம் தான் திருக்குர்ஆன். மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்குது என்று இஸ்லாம் சொல்லுது. இதை வந்து யாரெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஐசக் நியூட்டனா இருந்தாலும் சரி, டெஸ்லாவாக இருந்தாலும் சரி, பெரிய புரட்சியாளராக இருந்தாலும் சரி, சிந்தனவாதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நியாயத்தை பத்தி மனுஷன் பேசுவாங்க, தர்மத்தை பத்தி பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க, ஏன்னா கடவுள் இருக்கான்னு பேசுவாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்கள் பெருவாரியான விஷயங்கள்ல ஏற்கனவே வாழ்ந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒன்னையும் வந்து சொல்லவே முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அது என்ன? நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, பின்னால் ஒரு மரணம் என்று ஒன்று வருதுல, இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இஸ்லாம் தான் சொல்லியிருக்கு. அந்த மறு உலக வாழ்க்கையில நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதற்காக விசாரணை அங்கே இருக்கின்றது. வெறுமனையே வந்து நீ விட்டுவிட மாட்டாய், மீண்டும் உயிர் கொடுத்து நீ எழுப்பப்படுவாய், இறைவனுடைய சன்னதானத்திலே நீ நிற்க வைக்கப்பட்டு விடுவாய் என்று திருக்குர்ஆன் வந்து உலகத்திற்கு சொல்லுகின்றது. நபிமார்கள் வந்து சொன்னாங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். இதுல ஒருத்தருக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒன்றிலுமே அதற்கு புரிதல் இல்லாம போறாரு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்லுவதாக இருந்தால், மறு உலக வாழ்க்கையை ஒருத்தர் நம்புறாரு, மறு உலக வாழ்க்கையை ஒருத்தர் வந்து நம்பல. இந்த உலகத்தை பொறுத்தவரையில ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இவருக்கும் பிள்ளை பிறக்கும், அவருக்கும் பிள்ளை பிறக்கும். இவரும் பணக்காரன் இருப்பாரு, அவரும் பணக்காரனா இருப்பாரு. இவர் நல்ல வந்து இவர் வந்து நல்ல விதைச்சா நல்ல விளைச்சலும் விளையும், அவரு நல்லா வந்து விதைச்சால் அந்த விளைச்சலும் நல்லா ஏதாவது மாற்றம், ஏதாவது கடவுள் இல்லைங்கிறாங்க ஒருத்தர். இந்த உலகத்துல வாழ முடியுமா? முடியாதா? வாழ முடியும். இறைவன் ஒருத்தர் இருக்கின்றான், நம்பினால் சரி, நம்பலனாலும் சரி. இந்த உலகத்துல எல்லாமே என்ன செய்யுது? இறைவனுடைய அருள் எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்பட்டிருச்சு. நம்புறவன், நம்பாதவன், ஏத்துக்கிட்டவன், ஏத்துக்காதவன், எல்லாருக்கும் உலகத்தை பொறுத்த வரையில சமம். இப்ப நான் வந்து கேக்குறேன், இறைவன் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாமே வந்து வாழ முடியும் என்று சொன்னால், இப்ப நான் எதுக்கு இறைவனை நம்பணும்? இருக்கிறான்னு நம்பக்கூடிய உள்ளம் தான் நான் வந்து நல்லா இருக்கிறேன். சில நேரங்கள்ல சகல சௌபாகியங்களோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கின்றேன். நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ எது இடிக்குது? நம்புறேன்னு சொல்றவனுக்கும் நம்பலன்னு சொல்றவனுக்கும் உலகத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல நம்பாதவன் நல்லா இருந்தா நம்புறவன் கஷ்டப்படுறான்னு வந்துருது. அப்போ எந்த நம்பிக்கை இப்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு? இப்போ இது கொஞ்சம் காலம் இதுக்கு அப்புறம் இந்த மறு உலக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாழ்க்கை அதுதான் பிரதானமான ஒன்று என்று இந்த விஷயத்துல கோட்டை விட்டோம் என்று சொன்னால் எல்லாமே வந்து காலியாகிவிடும், அதாவது கொலாப்சாட் ஆயிரும். இந்த ஒரு உண்மையை நாம வந்து தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்கிறேன்னா, உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, இந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? சில ஏற்பாடுகளை பண்றோம், கடைக்கு போய் வந்து தொழில் பண்றோம், சம்பாதிக்கிறோம், அது ஒரு ஏற்பாடு தானே. இப்படி இந்த உலகத்துல எனக்கு தேவையான ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து சில ஏற்பாடுகளை செய்கின்றேன். மறு உலக வாழ்க்கைக்கு நான் வந்து நம்புகின்றேன் என்று சொன்னால் அதற்கு ஏற்பாடு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ
நம்புறதுக்கு திரும்ப இந்த உலகம் மட்டுமே வாழ்க்கை என்று நம்புகின்ற ஒருவன் எதையெல்லாம் செய்வானோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்று சொன்னால் அவன் மறுமையை நம்பலன்னு சொன்னது என்னாச்சு? கேள்விக்குறியா நிக்குது. உலகத்தை நான் நம்புறேன், அதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறோம், மறுமையை நம்புகின்றோம் என்று சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? அப்படி செய்து கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் என்ன கவலை ஓடுது? ஏன்பா சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, என்ன கவலையா இருக்கீங்க, வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, மெட்ரோ ரயில் போட்டான், 6 மாசம் ஒன்று யாரும் இல்லை, கையும் ஓடலை காலும் ஓடல்னு, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த கவலையிலிருந்து விடுபடுவது எப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபீஸ் கட்டுவதற்கு என்ன கடன் வாங்கலாமா, யாருக்கிட்ட போய் கேட்கலாம், என்ன பண்ணலாம், வேற காலேஜில் மாத்திரலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த உலகத்தை பத்தியே கவலைப்படலாமா, யோசிக்கலாமா? அது 2வது வச்சுக்குவோம். மனிதனாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மனிதனாக இருந்து நான் ஈமான் கொண்டவன் என்று சொன்ன பின்னால் நம்முடைய கவலையை, நம்முடைய சிந்தனை முழுக்க முழுக்க எதை நோக்கி இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாள் வரணும்ல, நேற்று இப்படித்தான் இருந்துச்சு, முந்தா நேரத்தும் இப்படித்தான் இருந்துச்சு, நாளைக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. மௌத்தா போற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நான் யோசித்துக் கொண்டே இருக்கின்றேன், கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன், அதை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் மறு உலக வாழ்க்கையில் அங்கே நான் வெற்றி பெறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன சேர்த்து வச்சிருக்கின்றேன் என்ன கேள்வியா இருக்குல்ல? அந்த கேள்வி இருக்குல்ல, அதற்கு என்ன விஷயம், எப்படியான ஒரு நிலையில இப்படி ஒருத்தர் யோசிக்கிறாருன்னு உதாரணத்துக்காக இல்லப்பா, ஏன் சோகமா இருக்கிறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு ஃபஜ்ர் ஜமாத்துல மிஸ் ஆயிடுச்சிங்க, அதனால ரொம்ப கவலையா இருக்கேன், இப்படி சொல்லிக்கிடக்கூடிய மனிதர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வாரம் 2 ஏழைகளுக்கு நான் உணவு அளிக்கிறது எனக்குள்ள நான் ஒரு நியத்தா வச்சிருக்கேங்க, இன்னைக்கு அந்த 2 பேருக்கு உணவு கொடுக்க முடியாம போயிருச்சுங்க, அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லைங்க. வாரம் தான் நான் பிரச்சாரத்திற்கு போய் ஒரு 4 பேருக்கு இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 2 நாளாக அந்த பிரச்சாரம் செய்ய முடியாம போச்சு, அதனால கவலையா இருக்கிறேங்க, அப்படி யாராவது இருக்கிறோமா? 5 நேரம் ஜமாத்துல கலந்துக்கணும்னு நியத்து வச்சிருந்தோம், ஒருவேளை ஜமாத்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால கவலையா இருக்கிறோமா? அல்லாஹ் பெற்றோரை மதிக்க சொல்லியிருக்கான். எங்க அம்மா கூட கொஞ்சம் கூட குறைவா பேசிவிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டேன், அதனால கவலையா இருக்கிறேன், இப்படி யாராவது இருக்கிறோமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்திலே சொல்லக்கூடிய வகையிலே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த சிந்தித்து பார்த்து வாழ்றோம். மௌத்தாக போறோம், மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் நிற்போமே, அப்போ அல்லாஹ் கேட்பான, என்னடா செஞ்சிட்டு இருந்த, என்ன அல்லாஹ் உனக்கு தெரியாதா? காலை கரெக்டா கடைக்கு போயிடுவோம், கடையை திறப்பேன், சம்பாதித்து வீடு வச்சிருக்கிறேன், 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் செஞ்சு கட்டி கொடுத்தேன், அது நைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பொருத்தமான சாப்பிடுவேன், அப்படியே பீச்சில் போய் என்ன செய்வேன், போய் ஜாலியா உட்கார்ந்து ஃப்ரெண்டுங்க கூட பேசிக்கிட்டு வருவேன், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எல்லாமே கரெக்டா வந்துருவேன். இந்த டைம்லயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் இப்பதான் கரெக்டா இருக்க, எல்லாமே நம்ம என்ன வேலைக்கு ஆள் வச்சோமே அதை கரெக்டா செஞ்சிட்டானா அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிற டைப்ல இந்த பதில் இருக்குமானா நீங்க யோசிச்சுக்கோங்க. இதுக்குதான் படைக்கப்பட்டோமா?
இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய சுக துக்கங்களுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கின்றேனா, என்னுடைய திருப்திக்காக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கேனா? சிந்திச்சு பாருங்க. நாம ஈமான் கொண்டு இருக்கின்றோம், மறுமை வாழ்க்கையும் இருக்குன்னு நம்பி இருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படி நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்லி சோனத்தை பெற முடியுமா? இறை அருளை பெற முடியுமா? அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? செஞ்சிக்க வேண்டியதுதான். இதுல எங்க இறை திருப்தி இருக்கு? இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இறைவா, என்னுடைய விருப்பம் வெறுப்பதையெல்லாம் என்னுடைய பாதையில உன்னுடைய பாதையில நான் தியாகம் செய்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போனேன், அடி வாங்கினேன், துன்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உன்னுடைய பாதையில செலவழித்தேன், உன்னுடைய திருப்திக்காக அல்லாஹ் என்று நாளைக்கு மறுமையில அதாவது சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? அதுக்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கின்றோம்? ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, மறுமை எது, எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல என்ன கேட்கிறாருன்னா, அதுக்கு நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. எந்த நொடி வேணுமாலும் மனிதனுக்கு மரணம் வந்து பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னால், கெண்டைக்கால், அதாவது கெண்டைக்காலோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனையும் வந்து அடைந்தே விடும் என்று சொன்னால், அந்த நாளுக்கு பின்னால இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய நேரத்திலே அதற்கு ஏற்ற வகையில என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தோம் என்று சொன்னால், அதுதான் மறுமையின் நம்பியதற்கான அடையாளமாக இருக்கும். ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னதை திருப்பி இங்க பாருங்க. அதாவது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய பேராசை, இது எல்லாம் எனக்காகத்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றேன். எனக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அதுக்கு எப்படி இறைவன் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான்? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஏன் திருப்திக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாரு, கேட்க மாட்டானா? அதை சொல்லுங்க. அந்த ஒரு சிந்தனை நம்ம இடத்துல ஆழமாக வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகளை மாறும், நடைமுறைகளும் மாறும். அல்லாஹுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் அமையும் என்று சொன்னால், அதுதான் மறுமையை நோக்கி பயணத்திற்கான நாம தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம்.